Welcome to Cuckoo Kitchen. Welcome to Cuckoo Kitchen. 4 கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பை ஒரு தண்ணியில், அது மாவுக்கு தேவையான அளவு தண்ணியில் கலந்துக்கோங்க. 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப்பை ரெடி பண்ணிடலாம். இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிடுங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 2 எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்கு புதினா மல்லி மேலே தூவி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை ரவுண்ட் பால்ஸாக ஆக்கிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா ஸ்டஃபிங்கையும் பால்ஸ் ஆக்கிட்டு நம்ம ஊற வச்சிருந்த மாவையும் ஃபுல்லாக ரவுண்ட் ஆக்கிடலாம். இப்போது நம்ம ஊற வச்சிருந்த மாவுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி தட்டை ஆக்கிட்டு ஃபுல்லாக சப்பாத்தி மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்பில் ஆக்கிடுங்க. மேலே கொஞ்சம் அதை ஒன்றா போட்டு நல்லா வாட்டி எடுத்தால் கூட எடுத்துடலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வேக வச்சுருங்க. நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க, சம்டைம் வேகாமல் ஆகிட போகுது. ஸோ சூப்பரான சுவையான ஆலு சப்பாத்தி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குக்கூ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.